வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான காம்போவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைக்கு இந்த மாதிரி சில்லி அணியோட ஒரு டாஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், பொடிசு நறுக்கிய பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், பெல் பெப்பர்ஸ் தேவையான அளவு, அதாவது குடமிளகாய், ரெட் சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அணி 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த அணிச்சில்லி பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி பேட்டன்ஸாக கட் பண்ணுறோம், அதாவது ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணியிருப்பீங்களே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஈவனாக கட் பண்ணினா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல கார்ன்ஃப்ளவர் போடுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் கார்ன்ஃப்ளவர் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடில் பண்ணக்கூடாது. அதாவது கார்ன்ஃப்ளவர் தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த உருளைக்கிழங்கு தண்ணி இருக்கும், அதனால் இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கு பிறகு திருப்பி செகண்ட் கோட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளை எள்ளை கொஞ்சம் லைட்டாக வறுத்துடலாம். இந்த வெள்ளை எள்ளை வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். எதுக்காக இந்த வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் சில்லி போட்டு ரெடி பண்ணி முடிச்ச பிறகு வறுத்த எள்ளு மேலே லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எள்ளு கொஞ்சம் அதிகமாக வறுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிருங்க. இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காஞ்ச மிளகா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த காஞ்ச மிளகா போட்ட பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி. இந்த மாதிரி சைனீஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கணும். அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பூண்டு இஞ்சி போட்ட பிறகு லைட்டாக பேன் டாஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு சைனீஸ் ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணாலும் ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான அந்த டெக்ஸ்டர், அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கிரன்ச்சியாக இருக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பெல் பெப்பர்ஸ், அதாவது குடமிளகாய். இந்த குடமிளகா போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதிகபட்சம் 1 செகண்ட் ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரெட் சில்லி பேஸ்ட்டு. இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு எப்படி குக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் கடையில் பாட்டில் வாங்கி 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் போட்ட பிறகு அந்த பெல் பெப்பர்ஸோட லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த அணி, இந்த இடத்துல நீங்கள் அணி யூஸ் பண்ணும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறேன். லைட் சோயா யூஸ் பண்ணல, டார்க் சோயா தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், லைட் சோயாவில் சால்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெசிபிக்கு டார்க் சோயா தான் வேணும், கொஞ்சம் சால்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சாஸ் ரெடி. இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு தண்ணி தெளிக்காமல் வெறும் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன் அந்த தண்ணி எல்லாத்தையும். இதுக்கப்புறம் திருப்பியும் செகண்ட் கோட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான்.
இப்போது எண்ணெய் சூடாக இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்குகளை தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக இந்த மாதிரி டபுள் கோட்டிங் பண்ணுறேன்னா காரணம் இருக்குது, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வரும். நீங்கள் இதில் தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அப்போ என்ன வேணால் பேட்டர் ஆகிடும். பேட்டர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா வராது. ஃப்ரை பண்ண அடுத்த 2 செகண்ட்லேயும் சோகையாயிடும். அதனால தான் தண்ணி தெளிக்காமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு போட்டு கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கார்னர் மட்டும்தான் அந்த கோல்டன் ப்ரௌனாக இருக்கும், ஆனால் நல்லா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்க விடவே மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை அப்படியே இந்த சாஸில் போட்டு நல்லா டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடி. இந்த மாதிரி ரெசிபி எப்பவுமே ஹோட்டலில் தான் போய் நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்படுவீங்க, ஆனால் வீட்லேயே பண்ணலாம். அதனால் கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு, மிக்ஸ் வெஜிடபிள் ஒரு பவுல், அதாவது கேரட், பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், குடமிளகாய் 1 நம்பர், பொடிசை நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய வெங்காயம் 3/4 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 3 to 4 ட்ராப்ஸ், வினிகர் ஃபியூ ட்ராப்ஸ், ஒயிட் பெப்பர் சிறிதளவு, சுகர் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள். நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பேனை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணணும். அதாவது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றி அந்த பேனில் நல்லா சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது சூடான எண்ணெயை இந்த மாதிரி சீசன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த ரைஸ் ஒட்டாமல் கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு எக்ஸஸாக இருக்க எண்ணெயை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றிடுங்க. இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அந்த பேனில் போட்ட பிறகு உடனே டாஸ் பண்ணுங்கள். வெங்காயம் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா, அதாவது அந்த பேன் சூடு இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்காது, ஆனால் வெங்காயம் வதங்கியிருக்கும். அப்படி இருந்தால் டேஸ்ட் வராது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த வெங்காயம் போட்ட உடனே வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், பார்த்துக்கங்க. அதுக்கு பிறகு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். அதே டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு குடமிளகா, அதுக்கப்புறம் மிக்ஸ் வெஜிடபிள் கேரட், பீன்ஸ் போட்டிருக்கோம். இந்த பீன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன், அதாவது பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நம்ம டேரெக்டாக போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த கேரட் பீன்ஸ் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஜஸ்ட் பிளான்ச் பண்ணி எடுத்த வெஜிடபிள்ஸ் தான் இதில் போட்டு நல்லா டாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா டாஸ் பண்ணுற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் சாஸ், அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல லைட் சோயா தான் யூஸ் பண்ணணும், டார்க் சோயா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த டார்க் சோயாவில் சால்ட்டோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு வேக வச்சு பாஸ்மதி ரைஸ் இதில் போடுறோம். இந்த ரைஸோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு குக் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்களோ அப்போ தான் இந்த ரைஸை பாயில் பண்ணி டாஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாயில் பண்ணி ஆற விட்டு அதுக்கப்புறம் டாஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணினா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அந்த கரெக்டாக அந்த வெஜிடபிள்ஸும் அந்த ரைஸும் டாஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரை ஆன அந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒன்றுமே வராது. இதுக்கு பிறகு சுகர் போட்டிருக்கேன். இந்த சக்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது ஹோட்டலில் பண்ணும்போது சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் சீசனிங் பவுடர் கிடைக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த சுகர் பவுடர். இன்னொன்று அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு உப்பு, ஒயிட் பெப்பர், வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்ட பிறகு அப்படி டாஸ் பண்ண ஆரம்பிங்க. டாஸ் பண்ணும்போது நடுப்பகுதியில் உங்கள் கரண்டி வச்சுட்டு உங்கள் கடாயை மட்டும் லைட்டாக ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அரிசி உடையாமல் இந்த மாதிரி பக்குவமாக வரும். எனக்கு இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஹனி சில்லி போட்டோ, அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.